இரண்டாவதாக புனித மதீனா முனவரா அந்த ஹுத்பாவை நிகழ்த்தியிருந்தார் ஹத்தீப் ஹுசைன் அல் ஷேக். ஹுத்பாவின் தலைப்பு உண்மையான வெற்றியின் ரகசியம். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியிருப்பது அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒவ்வொரு அடியார்களும் உலகத்திலே உயர வேண்டும், நிம்மதி அடைய வேண்டும் என்ற மன நிம்மதி அடைய வேண்டும் என்று விரைந்து கொண்டிருக்கிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா அந்த உண்மையான வெற்றி, சந்தோஷம், மன நிம்மதியை அல்லாஹ் எங்கு வைத்திருக்கிறான் என்பதை குர்ஆனில் சொல்கிற போதும் நிச்சயமாக சொர்க்கவாதிகள் நல்ல நிஅமத்துக்களை அனுபவித்தவர்களாக இருப்பார்கள், பாவிகள் நரகத்திலே இருப்பார்கள். சூரா அல்-இன்ஃபிதார் 13-16 வசனம். எனவே பாவிகளுடைய வாழ்வு மிக மோசமானதாகவும் நல்லவர்களுடைய வாழ்வு மிக மனமானதாகவும் இருக்கும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் குர்ஆனிலே. அதே போன்று இந்த ஆயத்துக்கு, குர்ஆனுடைய ஆயத்துக்கு தஃப்சீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்கிற போது சொல்கிறார்கள், இந்த விடயம் அல்லாஹ் நல்லவர்கள் நிஅமத்துக்களை அனுபவிப்பார்கள், பாவிகள் நரகத்தை அனுபவிப்பார்கள் என்பது மறுமையுடைய இன்பங்களோ மறுமையுடைய தண்டனைகளோ மாத்திரம் அல்ல, மாறாக 3 விதமான மனிதன் கடக்கக்கூடிய 3 விதமான வாழ்க்கையிலும் நல்லவர்களுக்கு நலவு கிடைக்கும், பாவமானவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஒன்று உலகத்துடைய வாழ்வு, இரண்டாவது மௌத்துக்கு பின்னால் வாழக்கூடிய கபருடைய வாழ்வு, மூணாவது கபருடைய வாழ்வுக்கு பின்னால் அவர்கள் நல்லவர்கள் சந்திக்கக்கூடிய சொர்க்கத்துடைய வாழ்வு, பாவிகள் சந்திக்கக்கூடிய நரகத்துடைய வாழ்வு. இந்த 3 விதமான வாழ்வையும் அந்த மேலே சொல்லப்பட்ட குர்ஆனுடைய வசனம் உள்ளடக்கும். எனவே உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்றால் என்ன? மன நிம்மதி. தண்டனை என்றால் என்ன? மனதுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையாகும். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய அந்த விடயத்துடைய இன்பம், அந்த விடயக்கூடிய அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடிய அந்த விடயத்தின் இன்பமாகிறது. அதற்கு நிகராக உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒரு அடியான் அல்லாஹ்வை கொண்டு நிம்மதி அடைவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்வது, அல்லாஹ்வோடு அவருடைய அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு சம்பந்தப்படுவது, இவைகள் அனைத்துமே அனைத்துக்கும் நிகரான எந்த ஒரு நிஅமத்தும் உலகத்திலே கிடையாது. இவைகளுக்கு நிகராக எந்த ஒன்றுமே கிடையாது. ஒரு பெரியார் சொல்கிறார், சொர்க்கவாதிகள் இது போன்ற நிலைமை அடைந்தால் இவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பாக்கியங்களை அடைந்து கொள்வார்கள். உலகத்திலே நிம்மதி அடைந்தால் மறுமையில் நிம்மதியை அடைவார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, மன நிம்மதி கிடைக்க மாட்டாது, மனதுக்கு சந்தோஷம் கிடைக்க மாட்டாது. உள்ளம் எப்போது அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுமோ அது வரைக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனாக ஒரு அடியான் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மிருதங்கத்தாலும் கட்டுப்படக்கூடியவனாக அமைய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், யார் முஃமினான ஆணோ பெண்ணோ சாலிஹான அமல் செய்தால், அவர்கள் முஃமின்களாக வாழும் நிலைமையில் அமல் செய்தால் நாங்கள் அவர்களுக்கு மனமான வாழ்வை கொடுப்போம், அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை விட சிறந்த கூலி அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். சூரா அன்-நஹல் 97 வசனம். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு மனிதனுக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுவது, உள்ளத்துக்கு நிம்மதி ஏற்படுவது, மன நிம்மதி அடைவது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய நெருக்கத்தின் மூலமாகத்தான் இருக்கிறது. மார்க்க விடயங்களுக்கு கட்டுப்படுவதில் தான் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சூரா அர்-ராத் 28 வசனம். ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்கள் அவருடைய உள்ளம் நிம்மதி அடையும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். அதே போல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அடியார்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மனமான வாழ்வை தருவான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சிறப்புள்ளவர்களுக்கும் அவனுடைய சிறப்பை கொடுப்பான். சூரா ஹூத் 3 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, மன நிம்மதி, மனது கிடைக்கக்கூடிய நிம்மதி, அதே போல் மனது கிடைக்கக்கூடிய கெடுதி, மனது கிடைக்கக்கூடிய சந்தோஷம், கவலை, இவைகள் அனைத்துமே அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு காட்டி கொடுத்த அந்த நேரான வழியில் தான் இருக்கிறது. குர்ஆன் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை காட்டி கொடுத்த அந்த விடயத்தில் அவங்களோட சுன்னத்திலும் குர்ஆனிலும் தான் நிம்மதி சந்தோஷம் தங்கி இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு மாற்றம் செய்வது என்பது அது சோதனைகளுக்கு காரணமாக அமையும், பிரச்சனைகளுக்கு, வலிகளுக்கு, நோய்களுக்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யார் என்னுடைய திக்ரை புறக்கணிப்பார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நெருக்கடியான வாழ்வு கிடைக்கும், அவர்கள் நாங்கள் மறுமையில் குருடர்களாக எழுப்புவோம். சூரா தாஹா 124 வசனம். அதே போன்று யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு புறந்தள்ளி வாழ்வார்களோ அவர்கள் கவலையிலே இருப்பார்கள், எப்போதும் நெருக்கடியிலே இருப்பார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் வாழக்கூடியவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டு விடுவார்கள். அவர்கள் அதிகமான செல்வம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட நிம்மதி இருக்க மாட்டாது. ஏன்னா உலகத்துடைய நிம்மதி, உலகத்துடைய கண்ணியம் நிரந்தரமானதல்ல, உலகத்துடைய பாதுகாப்பு நிரந்தரமானதல்ல. எனவே நெருக்கடியான இந்த கபருடைய வாழ்க்கையில் அவருக்கு எப்படி நெருக்கடி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும்? மறுமையில் எப்படி அவர் பாதுகாக்கப்பட்டவராக மாறுவார்? உலகத்தில் ஈமான் இல்லாமல் நல்லாமல் செய்யாமல் வாழக்கூடியவர்கள். அல்லாஹ்களை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே சொல்லப்பட்ட விடயங்களை சுருக்கமாக சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அழைத்து சொன்னார்கள், பிலாலே
தொழுகைக்காக அதான் சொல்லி தொழுகை நிலையாட்டுங்கள், ஏன்னா தொழுகை மூலமாக எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், எங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தொழுகை அதே போன்று இபாதத் ஏனைய இபாதத்துக்கள் அனைத்துமே அல்லாஹுக்கும் அடியாருக்கும் மத்தியில் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது, உள்ளத்துக்கு நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஒரு முஃமினுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டால், அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஒரு மனிதன் ஏற்படுத்திக் கொண்டால் அந்த அடியானுக்கு அதன் மூலமாக நிம்மதி, மன நிம்மதி, இன்பம் கிடைக்கும். அந்த மன நிம்மதிக்கு நிகராக உலகத்தில் எந்த நிம்மதியும் கிடையாது. அதுதான் என்ன, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவது, அந்த வழிமுறையை கடைபிடிப்பது, அது உலகத்தில் மனிதன் பெறக்கூடிய அது சுவர்க்கமாக இருக்கிறது, கண்குளிர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது, உலகத்துக்கு நிம்மதியாக இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய நிம்மதி சந்தோஷம் அனைத்தும் கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. அஹ்மத், நசாய், பைஹகி போன்ற கிரந்தத்தில் செய்தி பதிவு செய்யப்படும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதை கொண்டு மன நிம்மதி அடைந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியிலே ஹதீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, கவலைகளை இல்லாமலாக்குவது உள்ளத்தை விட்டும் அது அல்லாஹ் பக்கம் நெருங்குவதிலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தெரிவு செய்வதில் இருக்கிறது. எனவே அதை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய விடயங்கள் உள்ள ஒன்றுதான் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை, விசுவாசத்தை, ஏகத்துவத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் பக்கம் அவன் பரிபூர்ணமாக மீளக்கூடியவனாக, அல்லாஹ் பாரம் சாட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பற்றி, அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றி அறிந்தவனாக அவன் இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வை முழுமையாக நேசிக்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு முடிந்த அளவு உபகாரங்களை செய்யக்கூடியவனாக அவன் அடியார் மாற வேண்டும். எனவே இப்படி யார் வாழ்வார் அவர் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைவார். அல்லாஹ் தஆலா அவரை கவலைகள் சோதனைகளை விட்டும் காப்பான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா, சூரா அத்-தலாக் 2வது வசனம். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அல்லாஹ் வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார்களே, சந்தோஷத்தை இழுத்துக்கொண்டு வருவதற்கான காரணங்களில் ஒன்றுதான் அதிகமாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்வதாகும் என்று சொல்லி நீண்டதோர் ஸலவாத்தையும் ஸலாத்தையும் ஹதீப் அவர்கள் சொல்லி நீண்டதோர் துஆவை செய்து ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியிலே ஹதீப் அவர்கள் முதலாவது பகுதியில் எப்படி உண்மையான வெற்றிக்கான காரணங்களை சொன்னார், அதுபோல் இரண்டாவது பகுதியிலும் அவைகளுக்கான அந்த உண்மையான வெற்றியை பெற்று தருவதற்கான காரணங்களை மிக தெளிவாக ஹதீப் அவர்கள் முன்வைத்து அதிகமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி ஸலவாத்து ஸலாம் சொல்லி நீண்டதொரு துஆவை செய்து ஹதீப் ஹுசைன் ஆலு ஷேக் ஹஃபிதஹுல்லாஹ் புனிதமான மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார்.